வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 2027 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். இருக்கிற குரு பயிற்சி இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. ஏன்னா இந்த தமிழ் வருஷம் பராபவ வருஷத்துடைய ராஜா யாருன்னா குரு. ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் சரிங்களா குரு பயிற்சி நடக்குது. அது எங்கன்னா கடகத்தில் போய் உச்சம் அடைகிறார். அதனால் இது ஒரு அவர் ராஜாவாக இருக்கும் போது நடக்கிற குரு பயிற்சி ஒன்றும் வீரியம். ஸோ உங்கள் ராசிக்கு நிறைய நல்லது நடக்கும் போது என்ன நல்லதுன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. விருச்சிக ராசி லக்னம் எப்படி இருக்குது? நீங்கள் இந்த வருஷத்தோட ஒரு ஜாக்பாட். ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சொல்லுவோம்ல, கெஞ்சி கேட்டாலும் 5ல் வரமாட்டார் குருன்னுவாங்க. அந்த 5ஆம் பார்வையாக அவங்கள பார்க்குறாரு. ஸோ நிறைய நல்லது நடக்கும். அந்த விருச்சகம்லாம் நம்மளை எவ்வளோ பேர் முதுகில் குத்திருப்பாங்க. நிஜமாக இருக்கிற 12 ராசி லக்னத்தில் அதிகமாக முதுகில் குத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் தான். தேலை எப்படி அடிப்பாங்க? தத்தி எடுத்து முதுகில் தான் குத்துவாங்க. அந்த மாதிரி தான் விருச்சகத்தை குத்துறாங்க. ஆனால் இப்போ விருச்சகத்துக்கு நல்ல டைம் சூப்பராக இருக்குது. நிறைய விஷயத்தை ஜெயிக்க போகிறீங்க. உங்கள் டைம் இறங்கி, அது சொல்லுவாங்கள்ல, சார்பேட்டாட சொல்லுவாங்க, நீ இறங்கி ஆடு கபிலான்ற மாதிரி விருச்சகம் இறங்கி ஆடலாம். எந்தெந்த விஷயத்தில் இறங்கி ஆடலாம். எதை நீங்கள் முயற்சி பண்ணாலும் அதில் ஜெயிப்பீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எதில் இறங்கி முயற்சி பண்ணாலும் ஜெயிப்பீங்க. முக்கியமாக பிஸ்னஸ் சம்மந்தமாக, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விருச்சகம்லாம் இப்போ புதுசாக ஸ்டார்ட் அப் 2 பேர் ஆப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுமாதிரி புதுசாக எதனா ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணுறாங்க. எது ஸ்டார்ட் பண்ணாலும் முக்கியமாக ஆன்லைன் பிஸ்னஸ் ஆனால் எதனா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வளரும். இது ஒன்று சரிங்களா. அடுத்து விருச்சகம் நிறைய பேர் கோபக்காரங்க, பட்டுன்னு பேசிடுவாங்க, அவங்கள சமாளிக்கிறதுக்கு கஷ்டம்லாம் சொல்லுவாங்க. இருக்கிற ராசிலேயே அதிகமாக தியாகம் பண்ணுறது யாருன்னா விருச்சகம் தான். விருச்சகம் அந்த தேல் எப்படின்னா, பாப்பா பிறக்கும்போது அந்த தேல் வயிற்றை கிழிச்சிட்டு தான் வெளியே வரும். அம்மாவுடைய வயிற்றை கிழிச்சு தான் குழந்தைங்க வெளியே வரும். அதுக்கப்புறம் அந்த அம்மா தேல் இறந்துடும். அது அந்த அம்மாவுக்கு தேல் தெரிஞ்சும் அந்த ப்ரெக்னென்சி கொடுக்கும். அந்த குடும்பத்துக்காக அதிகமாக தியாகம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் ஒன்று. அதே சமயம் ஒன்று கூட்டிகிட்ட பிறகு ஆம்பளை தேடின்னு டக்குன்னு சாவடிச்சிடும் விருச்சகம். வேறு யார்கிட்டையும் போகக்கூடாதுன்னு பழி வாங்குறதும் விருச்சகம் பயங்கரம் சரிங்களா. அதனால் இப்போ விருச்சகம்கிட்ட நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் உங்களை பத்திரமாக பார்த்துப்பாங்க. நீங்கள் சேட்டை பண்ணிங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. ஓகே, இந்த மாதிரி குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுற விருச்சகம் குழந்தை பிறப்புக்கு பெஸ்ட்டான டைம். யாராவது விருச்சகத்தில் குழந்தை பிறப்புக்கு இப்போ தேடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல டைம். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். விருச்சகமும் சீக்கிரம் குழந்தை பிறப்பு பெற்றுக்கணும். ஏன்னா அகெயின் காலபுருஷ தத்துவத்துக்கு இதெல்லாம் அடிவயிறு, ப்ரைவேட் பார்ட்ஸ் இங்கெல்லாம் வரும். நிறைய பேருக்கு அந்த இடத்துல நிறைய இஷ்யூஸ் வரும். ஜென்ஸுக்கும் அதுக்கேற்ற மாதிரி இஷ்யூஸ் வரும். அதனால் சீக்கிரம் இவங்க குழந்தை பேர் பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே, இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்னாலும் நல்லது, இவங்களுக்கு குருமார்கள் சப்போர்ட் ரொம்ப நல்லா கிடைக்குங்க. விருச்சகம் ஒரு அமானுஷம். அந்த இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. கமல் படத்தில் கூட ஒரு படத்தில் வேட்டையாடி விளையாட்டு சொல்லுவாங்க, ராகவன் இன்ஸ்டிங்க்ட்னு. அது மாதிரி அந்த இன்ஸ்டிங்க்ட் பயங்கரமாக வேலை செய்யும். சூப்பர். ஒருத்தரை பார்க்கும்போது ஜட்ஜ் பண்ணுறாங்க இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு கரெக்டாக ஒர்க் ஆகும். இது ஒன்று. இன்னொன்று, இதுலேயும் நிறைய அஸ்ட்ராலஜர், ஹீலர், நியூமராலஜிஸ்ட், வாஸ்து, அக்கல்ட் ப்ராக்டிஷனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் புதுசாக கற்றுக்கணும், இல்லை கற்றுக்கின விஷயத்தில் அடுத்த லெவலுக்கு முன்னேறணும்னா குருமார்கள் சப்போர்ட் பயங்கரமாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலில் போயிட்டு ஜீவசமாதிகளாக போய் நீங்கள் தவம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா முக்கியமாக கடலோரம் இருக்கும் ஜீவசமாதிகள், பட்டினத்தார் ஜீவசமாதி, பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதி, இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு கடலோரம் இருக்கும் ஜீவசமாதிகள் குருமார்களை வழிபாட்டிங்கன்னா சூப்பராக பவர் ஏறும். இல்லைன்னா நீர்நிலை, இப்போ எல்லோரும் நம்ம தமிழ்நாடு பீச்சோரம் வந்துட முடியாது. உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த பழைய கோவில் எல்லாத்துலேயுமே குளம் இருக்கும், அங்கே ஜீவசமாதி இருக்கும். அந்த தெய்வங்களை வழிபடும் போது உங்களுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தியாக ஏறும். சரி, இதில் இப்போ இதெல்லாம் சூப்பர் சார், இதிலலாம் நான் ஜெயிக்கணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறேன்? இதில் நம்ம ஜென்ரலாக நம்ம இது செவ்வாய் வீடு, முருகன் தான் சொல்லுவோம் சரிங்களா. முருகன், இதுவும் நீர் வீடு. இது பெண் வீடு, நீர் வீடு. முருகனுடைய நீர் வீடுனா என்னது? நீங்கள் திருச்செந்தூர் கடல் பக்கத்தில் இருக்க ஒன்று. சரி, எல்லோரும் திருச்செந்தூரே போனால் எப்படி சார், மீதி 5 வீடு இருக்கே சார், அதில் என்னொன்று சொல்லுங்கள் சார்னா, நீங்கள் இது பண்ணலாம். நம்ம திருப்பரங்குன்றம்லேயே சரவண பொய்கை இருக்கும். திருப்பரங்குன்றம்ல கிரிவலம் வரலாம். சரவண பொய்கை போயிட்டு வாங்க.
சரவண பொய்கை பக்கத்துலேயே சூட்டுக்கோள் சாமியார் 2-3 ஜீவ சமாதி இருக்குது. எல்லாரும் போய்ட்டு முருகனை மட்டும் பார்த்து அரோகரான்ட்டு வந்துடுறோம். அந்த முருகன் கோயிலில் பவர் யார் தராங்கன்னா சித்தர்கள். மச்சமுனி இருக்கார், சூட்டுக்கோள் சாமியார் இருக்கார், சுருட்டு சாமியார் இருக்கார். ஒரு 3 ஜீவ சமாதியாவது அந்த கோவிலில் இருக்கும். சரவண பொய்கை பக்கத்தில் வரும். அங்கெல்லாம் போயிட்டு வாங்க, ஒன்றும் பவர் ஏறும். இந்த மாதிரி கோவிலுக்கு போனால் மூலவரை பார்த்தா மந்திரத்தை தாண்டி அந்த இடத்துல எது பவர் தருது. ஏன்னா இது எதுக்கு முக்கியமாக விருச்சகத்தை சொல்கிறேன், விருச்சகத்தை தேடி ஆராய்ச்சி பண்ணி அங்கே போயிட்டு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் விருச்சகத்தை சொல்கிறேன், இதை தேடி போங்க, ஜீவ சமாதிகள் வழிபாடு பண்ணுங்கள், பயங்கரமாக வளருவீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா நல்லதுமே இருக்குது. அதாவது பர்சனலாக உங்களுக்கு லவ் செட் ஆகுறது, குழந்தை செட் ஆகுறது, கல்யாணம் இதுவும் இருக்குது. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாகவும் நீங்கள் முயற்சி எடுக்கிற எல்லா விஷயமும் ஒரு குருமார்கள் மென்டார் சப்போர்ட் வேணும்னாலும் இல்லை ஒரு மார்க்கெட்டிங்கோ ஆன்லைன் பிஸ்னஸில் வெல்லணுன்னாலும் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் நம்ம என்ன தான் விருச்சகத்தை திட்டினாலும் இவங்க கோபமாக பேசுவாங்க, வெடுக்குன்னு பேசுவாங்க நினச்சாலும் அவங்க மனசு ரொம்ப ஏங்கும். லவ்வுக்கெல்லாம் ரொம்ப ஏங்கும். லவ் கிடச்சிதுன்னா அவங்க எதனா ஒன்று பேசி சொதப்பி விட்ருவாங்க, ஆனால் மனசுள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அது அப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல லவ் செட் ஆகணுன்னாலும் சூப்பரான டைம் இது. முக்கியமாக யாருன்னு பார்த்தா இந்திரன்னா கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி. லவ்வுக்கு இந்திரன்லாம் சொல்லவா வேணும், ரொமான்ஸ் ஆகுங்க அவங்களாம். சரிங்களா? என்ன கொஞ்சம் அக்ரெசிவாக ரொமான்ஸ் காட்டுவாங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ லவ் செட் ஆகணுன்னாலும் இது நல்ல டைம். யாருக்காவது லவ் செட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறங்க. ஏன்னா உங்களை லவ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ஆப்போசிட் பார்ட்டி தான் கஷ்டம். அப்படி ஒருத்தர் 1 வருஷத்துக்கு மேலே மெயின்டைன் பண்ணுறாருன்னா கண்ணை மூட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் தான் உங்கள் லைஃப் சோல் பார்ட்னர். வெரி சிம்பிள். ஸோ இந்த வருஷம் நீங்கள் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ் அதிகமாக போடுங்க. மஞ்சள் கலர், வெண்பட்டு, முக்கியமாக மஞ்சள் கலர் போடுறது ரொம்ப நல்லது. நவகிரக கோயிலில் குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை மாலை போடுறதோ, நெய் விளக்கு ஏற்றுறதோ, இல்லை மஞ்சள் மூக்கடலை தாளித்த மஞ்சள் மூக்கடலாம் அன்னதானமாக கொடுப்பாங்க. இப்போ நான்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் நங்கன் ஆஞ்சநேயர் கோயிலில் சுண்டல் சாப்பிட்டே உடம்பு வளர்த்துவேன். அங்கெல்லாம் சுண்டல் அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரி அன்னதானமாக கொடுக்கவே உங்களுக்கு குருவோடைய சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக வளரும். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார் வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது, நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே? அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம்
இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாரும் காவி ஒடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்களேன், பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஆணோ ஜென்ஸோ மஞ்சள், இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு, இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க, அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளர்த்துக்கள்.